சாப்டர் 24ஓட ஸ்டார்டிங்ல மண்வெட்டிய வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. செவப்பு மண்டை என்ன சொல்றானா, இன்னும் டஞ்சன் போய் ரொம்ப நாள் கூட ஆகல, ஆனா இப்போ அதுக்குள்ளேயே கேம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா, இதெல்லாம் நம்ம பண்ற வேலையா? லாஸ்ட் இயர்ல இருக்க என்ன போட்டு ஏன்டா இப்படி ஓவரா கஷ்டப்படுத்துறீங்க? இது உங்களுக்கே டூ மச்சா தெரியலையான்னு புலம்பிக்கிட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். பர்பிள் மண்டை, எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு டவுட்டு, இந்த கேம்ப்ஸ் நிஜமாவே நமக்கு ஹெல்ப்பா இருக்குமா? மான்ஸ்டர்ஸோட ஃபைட் பண்ணும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேக்குறான். அதுக்கு செவப்பு மண்டை யாருக்கு தெரியும்னு சொல்றான். அப்போ ஒரு ட்ரக் வந்து நிக்குது. பர்பிள் மண்டை ஸ்டெட்டில் வேற வந்துடுச்சுன்னு சொல்றான். அங்க இருக்கவனுங்க எல்லாரும் அதுக்குள்ள இது வேறையான்னு கடுப்பாகுறானுங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஸ்டெட்டில்ஸ ஒன்னா எல்லாரும் தூக்கிக்கிட்டு போறானுங்க. அப்ப குவாங்ஷிக் ஒரு ஸ்டெட்டலை தூக்கிக்கிட்டு, இதை எல்லாரும் ஸ்டெட்டல்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இது ஸ்டோனா இல்ல மெட்டலான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இது பாக்கறதுக்கு வேணா லைட்டா தெரியும். ஆனா இந்த மெட்டீரியல் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாவும் வெயிட்டாவும் இருக்கும். அதனால தான் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி கேம்ப்ஸை பில்ட் பண்றாங்க. இது ஒரு ஸ்பெஷல் மினரல். ஒரு சில ஸ்பெசிஃபிக் டஞ்சன்ஸ்ல இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மினரல். அப்ப நம்ம ஹீரோ குவாங்ஷிக்க பார்த்து, நீ இப்ப ஏதாச்சும் சொன்னியான்னு கேக்குறான். குவாங்ஷிக் உடனே ஃபேஸ அப்பரா மாதிரி வச்சு, இல்ல நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றான். அப்புறம் ட்ரக்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெட்டலா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப டோங்ஜின் ஒரு ஸ்டெட்டல தூக்க முடியாம முக்கிக்கிட்டு இருக்கான். குவாங்ஷிக், அட போங்கடாடே, இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதுடான்னு அப்படியே வச்சுட்டான். இத பார்த்த கிம் மிஞ்சி, சரி எவ்ரிவன் எல்லாரும் 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்புறம் அங்கேயே எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப கிம் மிஞ்சி, பிளட்டூன் கமாண்டர், நான் இந்த மெட்டீரியல் எடுக்க போனப்போ டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 104வது டிவிஷன்ல ஒரு டின் கேன் டஞ்சன் அப்பியர் ஆயிருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டு போச்சுடான்னு வாய பழக்கிறானுங்க. கிம்மெஞ்சி இது உண்மைதான்னு சொல்றான். அப்போ செவப்பு மண்டை, பிளட்டூன் வைஸ் கமாண்டர், நீங்க ஒன்னும் ஜோக் பண்ணலையேன்னு கேக்குறான். அப்போ டோங்ஜின், சார்ஜன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஞ்சி ப்ளீஸ் அது பொய்ன்னு சொல்லிடுங்க. அப்புறம் இந்த டஞ்சன் இது எனக்கும் சார்ஜன் செவப்பு மண்டைக்கும் இதோட 3வது டைம்னு டோங்ஜின் கைய புடிச்சுக்கிட்டே கதறான். செவப்பு மண்டை காலை புடிச்சுக்கிட்டே இது ரொம்ப மோசம்டான்னு கதறானுங்க. அப்ப கிம்மிஞ்சி, காம் டவுன் ஆகுங்கடா லூசு பசங்களா, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப குவாங்ஷிக் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு டின் கேன் டஞ்சனை பத்தி சொல்றான். இது ஒரு சர்டன் கிரைட்டீரியா மீட் ஆன அப்புறம் ஹண்டர்ஸ் இதை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட், இந்த டஞ்சன்ஸ் நார்மல் சைஸை விட பெருசா இருக்கும். செகண்ட், உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கவுண்ட்டும் வெரைட்டியும் ஆவரேஜை விட அதிகமா இருக்கும். தேர்ட், இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, பாஸ் மான்ஸ்டர்ஸ் அண்ட் டேஞ்சரஸான மான்ஸ்டர்ஸ் எதுவும் இதுல இருக்காது. இதுதான் டின் கேன் டஞ்சன். ரியல் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ்னா அது இதுதான். இதை மோஸ்ட் டிவிஷன் லெவல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சீரியஸ் டஞ்சன்ஸை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இன்ஃபேமஸ் ஹண்டர் ஃபீல்ட் மேன்யூவர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ, ஆமா நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு குவாங்ஷிக், நீ கியூரியாசிட்டியா இருப்பேன்னு தானடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு மனசுலயே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ஹண்டர் ஃபீல்ட் மேன்யூவர்ஸான்னு நினைக்கிறான். அவனுங்க 2 பேரும் எனக்கு இப்ப தேவையான ட்ரைனிங் மாதிரி தெரியலன்னு கதறானுங்க. நம்ம ஹீரோ இது என்ன அந்த அளவுக்கு பேடவா இருக்கும்னு நினைக்கிறான். கிம்மிஞ்சி, இவனுங்க பண்றது ரொம்ப அன்னாயிங்கா இருக்கு, ஆனா இது டிவிஷனல் ட்ரைனிங் தான் லூசு பசங்களா, இது உங்க அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை பில்ட் பண்றதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு செவப்பு மண்டையோட கண்ணத்தை பிடிச்சி கில்றாரு. நம்ம ஹீரோவுக்கும் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால்ல, அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்னு நினைச்சு பாக்குறான். ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இங்க வந்தது சூப்பர் ஐடியா, இது ரொம்ப ஆசமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்ப நம்ம ஹீரோவோட நிழல்ல அந்த ஃபெமிலியர் வந்து நிக்குது. நம்ம ஹீரோ, நீ ஏன் இங்க இப்ப வந்தன்னு கேக்குறான். அப்ப அங்க எங்களுக்கு ஒன்னும் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வேண்டாண்டா, லாஸ்ட் இயர்ல இருக்கும் போதே எங்களை எப்படி ஏண்டா இப்படி ஓவரா கஷ்டப்படுத்துறீங்கன்னு கிம்மெஞ்சிய புடிச்சுக்கிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ இப்பதான் ரிலீஃபா இருக்கு, நல்ல வேளை யாரும் பார்க்கல. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபெமிலியர் மேல கைய வச்சு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறான். அங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டு போறாங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ரெக்வெஸ்டா. அந்த பொண்ணும், ஆமா ஒரு இர்ரெகுலர் மான்ஸ்டர்னால அது யாங்கூல அப்பியர் ஆன டஞ்சன்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கவன், அந்த டஞ்சன் மிலிட்ரி ஏரியாக்குள்ள தானே அப்பியர் ஆயிருக்கு. அந்த பொண்ணும், ஆமா சார் அது ஒரு சிவிலியன் ஏரியா கிடையாது, அங்க இன்வெஸ்டிகேட்டிவ் டீம்ல 2 பேர் வெளியில வரதுக்கு முன்னாடியே அன்கான்ஷியஸா ஆயிட்டாங்க.
ரீசெண்டா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸ் நடக்குது. இது இம்மீடியட்டா கிளியர் பண்ண வேண்டிய டஞ்சனா கூட இருக்கலாம். அதுக்கு அவன் அந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்டட் ஜோனா அறிவிச்சிட்டு ஏரியாவை ஃபுல்லா ரெகுலர் சோல்ஜர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் யாங்கோல இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாரையும் இப்போ இம்மீடியட் ரிட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஹோங்சியான் சிவிலியன் ஏரியால அப்பியர் ஆன டஞ்சன் தான் இப்ப நமக்கு முக்கியம். எல்லாரையும் ஹோங்சியானுக்கு அனுப்புங்க. அந்த பொண்ணும் எஸ் சார்னு சொல்லுது. நம்ம ஹீரோ இதுதான் விஷயமா, நீ நல்ல வேலை பார்த்தேன்னு அந்த ஃபெமிலியரை பார்த்து சொல்றான். என்னோட டீமோனிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைம் வந்துடுச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் லீவ் கேட்க போறேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் எனக்கு தேவையான எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு டோங்ஜின் கிட்ட. டோங்ஜின் நீ கிளம்பிட்டியான்னு கேக்குறான். கேம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மத்தவங்கள விட நீ ரொம்ப அதிகமா ஸ்டெட்டலை எடுத்துக்கிட்டு அதிகமா ஒர்க் பண்ண. அப்பயே எனக்கு டவுட் வந்தது. இப்ப புரியுது. ஒர்க்கை குவிக்கா முடிச்சிட்டு டே ஆஃப் என்ஜாய் பண்றது தான் பிளானா? அப்படியே கட் பண்ணி லியூட்டினன்ட் கிட்ட நம்ம ஹீரோ லீவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். அப்புறம் லியூட்டினன்ட் உன் வீட்டு அட்ரஸ் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள இருக்கு போல. சரி நீ லாஸ்ட் டே ஆஃப்ல எங்க ஸ்டே பண்ண? நம்ம ஹீரோ பிசி ரூம்ல தான் சார்னு சொல்றான். அப்புறம் அவரே நானும் அதை தான் நினைச்சேன். உனக்கு ஓகேனா இது ஒரு பிளேஸோட கீ. நீ அங்க ஸ்டே பண்ணலாம். அது என் பேரண்ட்ஸ் இருந்த அபார்ட்மெண்ட். இப்போ அவங்க பிசினஸ் ட்ரிப்ல இருக்காங்க. அதனால அந்த பிளேஸ் சும்மா தான் சிக்கு. நான் டே ஆஃப்ல அங்க தான் போனேன். ஸோ கிளீனா தான் இருக்கும். நம்ம ஹீரோ இல்ல வேண்டான்னு சொல்றான். அதுக்கு லியூட்டினன்ட் ஒரு பிரச்சனையும் இல்ல, இதோட அட்ரஸ்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த அட்ரஸை வாங்கி பார்த்துட்டு கேம்ப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஆனா இன்னும் கேங்வாண்டோக்குள்ள தான் இருக்கு. பிசி ரூம்ல இருக்கிறத விட இது ரொம்ப பெட்டர் தான். சூஞ்சியானா அப்போ இது ரொம்ப மோசம் இல்ல. நீ அங்க ஸ்டே பண்ணலனாலும் கீயை வச்சுக்கோ. அப்புறம் டே ஆஃபை நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் சீட்ல போய் சாஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃபைலை எடுத்து பாக்குறாரு. அதுல அவனோட பேரு அப்புறம் அவனோட அப்பா அம்மா மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ போறதையே பாக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு ஹூடி போட்ட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப போகலான்னு சொல்றான். சாப்டர் ஸ்டார்டிங்ல யாங்கு பஸ் ஸ்டாப்பை தான் காமிக்கிறாங்க. அங்கிருந்து இறங்கி ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு என்ன யோசிக்கிறானா, யாங்குல ஒரு டெசர்டட் ஸ்கூலுக்குள்ள தான் அந்த டஞ்சன் அப்பியர் ஆகிருந்துச்சு. டஞ்சன்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் யாரையும் அலோ பண்ணாம ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணுவனும் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு போறான். அந்த பிளேஸ்ல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பில்டிங் மேல ஏறி ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒரு செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டஞ்சனை கண்டுபிடிச்சிட்டான். இந்த டைம் என்ன மாதிரியான பாஸ்டர்ட் மான்ஸ்டர் இருக்கும்னு தெரியல. அந்த ஃபெமிலியரான எந்த மாதிரியான மான்ஸ்டர் டைப்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த லிட்டில் ராஸ்கல் ஏதாச்சும் டேஞ்சர்ஸ்னு தெரிஞ்சா உடனே ஓடிடுவான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ டஞ்சன்குள்ள என்டர் ஆகுறான். உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ஃபாரஸ்டா இருக்கு. இங்க ரொம்பவே ஈரப்பதம் அதிகமாவும் ஏர் ஹெவியாவும் இருக்கு. அப்ப அங்க ஒரு ஸ்வாட் கிடைக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். அப்புறம் அந்த ஸ்வாட பார்த்துட்டு இங்க ஆல்ரெடி பேட்டில் நடந்திருக்கும் போலன்னு நினைக்கிறான். அப்புறம் நீங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், வெளியில வான்னு சொல்றான். அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இது காப்ளினா இல்ல கோபோல்ட் மான்ஸ்டரான்னு யோசிக்கிறான். ஆனா இந்த பாஸ்டர்ட் மான்ஸ்டர் ஏன் இந்த அளவுக்கு பெருசா இருக்கு? இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டரோட ஃபேஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் எப்படிடா அலைவா திரும்பி வந்தானுங்க? அந்த மான்ஸ்டர் ஊடி வந்து ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி திரும்பி ஒரு பஞ்ச் வாயிலேயே விடுறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அந்த மான்ஸ்டர் அந்த அட்டாக்க அதோட பல்ல வச்சு பிளாக் பண்ணிடுச்சு. இத பார்த்த நம்ம ஹீரோ அதோட தொண்டையிலே ஒரு கிக்கு விட்டுட்டு இந்த மான்ஸ்டர் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அந்த மான்ஸ்டர் எதுவுமே ஆகாம நிக்குது. நம்ம ஹீரோ நீ என்னோட கிக்கையே வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறியா? அப்ப அந்த காப்ளின் ஹீரோவா அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து பின்னாடி வந்து டாஜ் பண்ணிட்டு இப்ப நீ நல்லா பாருன்னு ஹீரோவோட ஸ்கில் கரப்ஷனை யூஸ் பண்ணி அந்த காப்ளினோட காலை கிரவுண்ட்ல லாக் பண்றான். அந்த மான்ஸ்டரோட ஒரு கால் கிரவுண்ட்ல மாட்டிக்கிட்டதுனால நடக்க முடியாம திணறுது. அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த மான்ஸ்டர் மேல மல்டிபிள் பஞ்ச் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப பிரிட்டியா இருந்தாலும் டஃப்பா தான் இருக்க, நீ எவ்ளோ நேரம் தான் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு பாக்குறேன்னு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த காப்ளினுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் அது டிமானிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணி இருந்தாலும் நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு இருந்த ஷர்ட் கிழிஞ்சிடுது. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபேஸ் பண்ண மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் எறும்பு மாதிரி தான் இருந்தது. ஆனா நீ ஒரு ஜாப்பனீஸ் ரைனோசரஸ் பீட்டில் மாதிரி இருக்க, பெருசா ஸ்ட்ராங்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. ஆனா ஒரு பக் எவ்ளோ பெருசா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது பக் தான். ஏய் முட்டாள் மான்ஸ்டர், நீ என்னோட நியூ க்ளோத்ஸ டேமேஜ் பண்ணதுக்கு எப்படி ரீபே பண்ணலான்னு இருக்கேன்னு நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அந்த காப்ளினோட வயித்திலே சொருகுறான். அந்த காப்ளின் காட்டு கத்து கத்திட்டு கதறுது. அப்போ நம்ம ஹீரோ காலை தூக்கி அந்த காப்ளினோட மண்டையோட சேர்த்து வச்சு தரையிலே அடிக்கிறான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் செத்ததும் அதுகிட்ட இருந்து டிமானிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்றான். அப்ப சிஸ்டம் விண்டோ
ஓபன் ஆகி டிமானிக் எனர்ஜி ஸ்டாட் +1+1ன்னு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டிமானிக் எனர்ஜியை அடைஞ்சிட்டீங்க. அதனால நியூ ஸ்கில் டார்க் ஆரோ அன்லாக் ஆகுது. அப்புறம் நைட் வாக்கர் ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகுது. அப்புறம் நியூ ஸ்கில் அக்வயர்ட் பேசிக் ஸ்வார்ட்மேன்ஷிப் ஹஸ் பீன் கிரியேட்டட்னு வருது. அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்கறான். அதுல புதுசா 2 ஸ்கில் ஆட் ஆகிருக்கு. ஒன்னு டார்க் ஆரோ E ரேங்க்ல இருக்கு. டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு ஆரோவை ஷூட் பண்ணலாம். ரெண்டாவது பேசிக் ஸ்வார்ட்மேன்ஷிப், இதுவும் E ரேங்க்ல இருக்கு. ஸ்வாட யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபிஷியன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்துட்டு லாங் ரேஞ்ச் அட்டாக்கா, இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா எனக்கு பேசிக் ஸ்வார்ட்மேன்ஷிப் ஸ்கில் எப்படி அன்லாக் ஆச்சு? நான் ஸ்வாடே யூஸ் பண்ணவே இல்ல. ஓ ஆமா, நான் கிரிட்டிக்கல் ஹிட் அடிச்சதுனால தானே. இன்னைக்கு எனக்கு செம்ம லக்கு. யூஸ்ச்சு பார்த்தா அது ஆல்ரெடி வூண்டடா இருந்துச்சு. என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடியேன்னு சொல்லிக்கிட்டு ஸ்வாடை எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு அந்த மான்ஸ்டரோட பாடியில என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கறான். இது ஆரோ ஹெட்டா இல்ல ஒரு ஸ்வாடோட சிப்ட் பீஸா? இது இன்வெஸ்டிகேட்டிவ் டீமோட வேலையா இருக்குமோ? ஆனா இது ரொம்ப ஃபெமிலியரா தெரியுது. அப்ப அந்த 3 காப்லின்ஸ் வருது. நம்ம ஹீரோ அந்த பீஸ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இப்ப கிடைச்ச நியூ ஸ்கில்ல இந்த காப்லின்ஸ் மேல ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சரி எல்லாரும் வாங்கன்னு அந்த மான்ஸ்டர் பார்த்து கூப்பிடுறான். அந்த காப்லின்ஸ் 3ம் சிரிச்சுக்கிட்டே நிக்குதுங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு E ரேங்க் ஸ்கில்லோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்கன்னு டார்க் ஆரோ ஸ்கில்ல யூஸ் பண்ணி 2 காப்லின்ஸ போட்டு தள்ளிடுறான். ஈவன் என்னோட மிஷன் முடிஞ்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். அப்புறம் அந்த காப்லின் நடுங்கிக்கிட்டே நிக்குது. நம்ம ஹீரோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? ஒருத்தனையும் காணோம். சரி நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் சேருன்னு அதோட கதையும் முடிச்சிட்டு அப்புறம் எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டு வெளியே வரான். சரி இந்த டஞ்சன் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம போய் டஞ்சன் பவர் ஃபைட்டர் கேம் ஆரம்பிக்கலாம். இதோட சாப்டர் 25 முடியுது. கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.